தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். இன்றைய வாழ்த்துள் நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்துல உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 17வது அதிகாரம் 16 20 வசனங்களே நம்ம வாசிக்க கேட்கலாம். அத்தேனிய பட்டணத்தில் பவுலும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களை நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில மிகுந்த வைராகம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடு பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயருக்குமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறது அவனாக காணுகிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கத்தபடியினால் அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மாஸ்க் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகள் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். நான் செபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட கர்த்தர் உமது வசனத்தை கேட்கிறதான உமது பிள்ளைகளே, கர்த்தரோட மன விருப்பங்களை வாஞ்சிகளை நிறைவேற்றுகிற தேவன், இந்த நாளை கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா அநேகர் ஆண்டவரே வசனத்தை கேட்கிறார்கள். அவைகளிலே ஆண்டவரே அப்பா அநேக காரியங்களே ஆண்டவரை தவறுகளை ஆண்டவரை கவனிக்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். கர்த்தர் இந்த நாளிலோ ஆண்டவரே உமது பிள்ளைகள் கேட்ட வசனத்துக்கு அவர்களை தெளிவுபடுத்துவீராக. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் நீர் அவருடைய மனக்கண்கள் திறக்காவிட்டால் சத்தியத்தை அறிய மாட்டார்கள். சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக கூட இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளை குடும்பங்களை கர்த்தர் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு மன சமாதானம் பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆண்டவரே வல்லமைகளை செயலிழக்க பண்ணுகிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் ஆளுகை செய்து கொள்ளுங்க. அவர் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில் ஆசீர்வதித்து எல்லா குழப்பத்திலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்வாராக. ஆமென்.